எதுவுமே காமிக்கலையே நமக்கு அப்படின்னாங்க. யாராவது போயிட்டு வந்துருக்கீங்களா? இஸ்ரேலுக்கு போயிட்டு இருக்கீங்களா? காமிச்சாங்களா ஊசி வாசல்? இல்லையே. அப்புறம் தான் தேடி பார்த்தா அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாதாமே. அப்படி ஒண்ணு இல்ல. இருந்தா தானே பாக்குறதுக்கு. இல்ல. நம்ம ஆளுங்க கதை சூப்பரா கட்டி விட்டீங்க. அது நமக்கும் நம்புற மாதிரி ஆயிப்போச்சு. கடைசியில தேடி தேடி பார்க்கும்போது பார்த்தா தடி கயிறு கெமல் கிமல்லா அப்படிங்கிற அந்த வார்த்தை மாற்றத்துல கேமல் மாத்தி விட்டாங்க. அந்த ஜீன்ற வார்த்தையை நம்ம இந்த ஏபி அவங்க வந்து எழுத்து பிக்சோகிராபிக்கல். இப்ப சீனர்கள் எப்படி எழுதுறாங்களோ அப்படிதான் அவங்களுடைய எழுத்துக்கள். ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு ஒரு படம் இருக்கும். நோவாவுடைய அந்த பேழைக்கும் இவங்க இப்ப 8 போடுறதுக்கும் சம்பந்தம் இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு நீங்க பாம்பு போடுவாங்க, தோட்டம் போடுவாங்க அந்த எழுத்துக்கள்லயே. அது போலதான் அவங்க எழுதுவாங்க. நீங்க ஆலஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு எருதுனுடைய தலை மாதிரி இருக்கும். ஒரு லீடருக்கும் ஆலஃப் தான் சொல்லுவாங்க, செழிப்புக்கும் ஆலஃப் தான் சொல்லுவாங்க, பிகினிங்க்கும் ஆலஃப் தான் சொல்லுவாங்க. அந்த அதுக்கு பின்னால என்ன வார்த்தை வருதோ அதை பொறுத்து. அடி எல்லாம் சொல்லுங்க. அடி அப்படின்னு நான் என்ன சொல்ல வந்தேன்? இப்ப நான் அடி சொல்லிட்டேன். நீங்க அவனை அடி அப்படின்னு சொல்லி பக்கத்துல உடனே அடிச்சிடலாம். எத்தனை அடி அப்படின்னு நான் கேட்டதாவும் நீங்க நினைக்கலாம். அதுக்கு முன்னால பின்னால என்ன வார்த்தை வருதோ அது இந்த வார்த்தையை தீர்மானிக்கிறது போல அவங்க சொல்லியிருக்கிற வார்த்தைகளும் முன்னாலும் பின்னாலும் வாசிக்கும் போது அது என்ன ஆகுது? தீர்மானிக்குது. மெம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து ஒரு தண்ணி. ஆனா அது பசுத்தாவின்னு குறிக்கும் சில இடத்துல. ஏன்னு சொன்னா அதுக்கு முன்னால வர வார்த்தையும் பின்னால வர வார்த்தையும் தான் அதை வந்து தீர்மானிக்குது அந்த வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது போல இந்த ஜி அந்த 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 ஆலஃப் பெத் அப்படிங்கிறது வந்து அந்த ஆலஃப்ல இருந்து வந்தது தான் ஏ. சொன்னால ஆல்பபெட். பெத் அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பெரிய வட்டம் ஒரு சின்ன வட்டம் போட்டிருப்பாங்க. ஏன்னா எல்லா கூடாரத்திலையும் 2 ரூம் இருக்கும். ஆண் ரூம், பெண்ணுடைய அறை, ஆணுடைய அறை அப்படின்னு இருக்கும். ஆபிரகாம் அவனுடைய கூடாரத்தின் வாசலில் இருந்தான் அப்படின்னா அவன் அறையினுடைய வாசல் இருந்தான். அவன் தான் ப்ரொடெக்டர். வீட்டுக்குள்ள எதுவும் வராம இருக்கிறதுக்கு முதல்ல ஆண்களுடைய அந்த இடத்த வச்சிருப்பாங்க அந்த கூடாரங்கள். அதுல இருந்து வந்ததுதான் பெத். பெத்னாலே ஹவுஸ். சில பேர் தெரியும் உங்க பைபிள்ல ஹீப்ரு எழுத்து இருக்குன்ட்டு தெரியுமா? ஹீப்ரு ஆல்பபெட்ஸ் உங்க பைபிள்ல இருக்கு. 119 சங்கீதத்துக்கு மேல ஒண்ணு இருக்கும் பாருங்க. அதெல்லாம் எழுத்து பார்த்து ஆலஃப் அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசியில எதுல முடியும்? தாவ். ஆலஃப் தாவ். கிரீக்ல வந்து ஆல்பா ஒமேகா.